ஸ்ப்ரே செய்ய போகிறேன், பார்த்துக்குங்க. ஸ்ப்ரே பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காயை இப்படி கட் பண்ணிக்கணும், தோலை சீவிக்கணும். சீவிக்கிட்டு மீன் மாரி அழகாக இப்படி பண்ணிக்கணும். பண்ணி இப்படி நைஸாக இது பண்ணிக்கணும். உரிக்கிறதுக்கு வாழைக்காய் பீஸு பார்த்துக்குங்க. இப்படி பண்ணணும், பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே பண்ணிக்கணும். நைஸாக கட் பண்ணிக்கணும். மீன் மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஐஸ்வர்யா பெருசா ஃபீல் பண்ணணும். இனிமே அவன் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பேசுங்க. விஷயத்துல நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும். அதை வச்சு ப்ராப்ளம் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இப்போ இதில் மிளகாத்தூள் வச்சுக்கணும், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டி இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சம் ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம், போதுமான அளவு உப்பு, மிளகாத்தூள், போதுமான அளவு மிளகாத்தூள், பூண்டு எடுத்துட்டு வரேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம், எல்லாம் நசுக்கி பொடி பண்ணிக்கணும். பார்த்துக்குங்க. கொஞ்சம் பூண்டு, பேப்பரே தெரியல. சீரகம் நசுக்கி கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு உப்பு போட்டாச்சு. இது மீன் மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். போட்டு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கணும். ஹாட் வாட்டரை சரி பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். எதில் போடுவேன், சட்டி காஞ்சானா எண்ணெய் ஊற்றிக்கணும். எத்தனை டீஸ்பூன் எண்ணெய்? ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 5 டீஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காய்ந்தவுடன் வாழைக்காய் பொரியல் போடணும். ஸ்ப்ரேயில் போட்டு எடுத்துக்கணும்.
5 நிமிஷம் கழித்து திருப்பி போடணும். திருப்பி போட்டால் பொண்ணோடலாம் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஃப்ளோ ஃப்ளேம். வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். லைட்டாக மல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கணும். வாழைக்காய் சிப்ஸு இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கணும். கலந்த பிறகு குக் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இதை நம்ம சர்வ் பண்ணிட்டா போச்சு பிளேட்டில். நான் உங்களுக்கு இப்போ ஆங்கிள் எடுத்து காமிக்க போகிறேன் கேமராவை. வந்துட்டு இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, பிளேட்டில் சர்வ் பண்ணோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாய். அது வரைக்கும் இதை நல்லா பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். தரலாம். சூப்பராக இருக்கும். மீன் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பக்கா 10 பிளேட்டே காலி பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சூப்பர். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்களும் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.